வெல்கம் டு விங்ஸ் ஃபார் யூ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆரி பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் போடுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் ட்ரா பண்ணிவிட்டு இதில் சைடில் இருக்கிற அந்த கர்வ் லைனை ஃபஸ்ட் லைனாகவும் சென்டரில் இருக்கிற அந்த சர்க்கிளை செகண்ட் லைனாகவும் கன்சிடர் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணி த்ரெட்டு வெளில எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செயின் போட்டு முடித்ததுக்கப்புறமா செகண்ட் லைனில் கொண்டு போய் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை ரிவர்ஸில் புல் பண்ணணும். இந்த மாதிரி புல் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு செயின் போட்டு பக்கத்தில் இன்னொரு குட்டி செயின் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் செகண்ட் லைன் த்ரெட்டை கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் புல் பண்ணி ஃபஸ்ட் லைனுக்கே த்ரெட்டை கொண்டு வந்து அங்கே ஒரு லாக் போட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த ப்ராசஸை கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு இந்த அவுட்டர் லேயர் ஃபுல்லாக கவர் ஆகிடும். பட்டன் ஹோல் ஸ்டிச் டியூட்டோரியல் வீடியோ ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒன்று போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா புரியும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம இதே மாதிரி கண்டினியூஸாக பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபுல்லாகவே போட்டு இந்த அவுட்டர் லேயர் ஃபுல்லாக கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இன்னர் லேயருக்கு நான் இங்கே வேறு கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்னர் லேயர் போடும்போது உள்ளே குட்டியாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளை வந்து ஃபஸ்ட் லைனாகவும் அந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, அதில் நம்ம போட்ட அந்த அவுட்டர் லைன் இருக்குல்ல அதை வந்து செகண்ட் லேயராகவும் கன்சிடர் பண்ணிக்கணும். இதில் இந்த அவுட்டர் லேயரில் போட்ட அந்த ஸ்டிச்சஸ்க்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கு நடுவுலையுமே இருக்கிற அந்த கேப்பில் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நம்ம போடணும். இந்த செகண்ட் லேயர் ஸ்டிச்சை இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரும்போது நமக்கு இந்த இன்னர் லேயரும் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம இந்த இன்னர் லேயர் ஃபுல்லாக கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சென்டரில் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டோன்ஸ் இல்லை பீட்ஸ் எது வேணால் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவர் பேட்டர்ன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சென்டரில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.